இங்கே நாங்கள் இந்த மெனுஸை எவ்வாறு இணைக்கிறதை பற்றி பார்ப்போம். இங்கே நான் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை தெரிவு செய்திருக்கிறேன். இங்கே முதலாவது பக்கத்துக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெனு இங்கே மேலே காண்பிக்குது. நாங்கள் இங்கே எவ்வாறு ஒரு உபபிரிவாக காண்பிக்க செய்கிறதை பற்றியெல்லாம் ஏற்கனவே பார்த்துருந்தாங்க. நான் இங்கே திருப்பி அட்மின் பகுதிக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சில தெரிவுகள் இங்கே காண்பிக்குது. நான் இங்கே ஒரு பெயர் அண்டை கொடுக்குறேன், டெஸ்ட் அண்டு கொடுக்குறேன். இங்கே கிரியேட் மெனு என்றதில் அழுத்துறேன். நீங்கள் எத்தனை மெனுவும் இங்கே தெரிவு செய்து கொள்ளலாம். அதை தெரிவு செய்துட்டு நீங்கள் இங்கே வச்சு அதை தெரிவு செய்ய வேணும். இன்னும் நீங்கள் விரும்பினால் இங்கே கஸ்டம் லிங்க்ஸ் கூட இணைச்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு யாழ் கொமெண்ட் எழுதுறேன். இங்கே யாழ் அண்டு எழுதிட்டு அட் மெனு என்றதில் அழுத்துறேன். இங்கே இணைக்கப்பட்டுட்டது. இங்கே நாங்கள் இணைத்த பக்கம் 2 காண்பிக்குது. தேவைப்பட்ட 2 பக்கத்தையும் இணைக்கலாம், அல்லது தேவைப்படுற பக்கங்களை மட்டும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். நான் இங்கே 2ஐயும் இணைக்கிறேன். அட் என்றதில் அழுத்துறேன். அதை விட இங்கே வியூ ஆல் என்றதில் அழுத்தி நீங்கள் அனைத்து பக்கங்களையும் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் நிறைய பக்கங்கள் உருவாக்கி இருந்தால் இந்த வியூ ஆல் சர்ச் என்றதை பாவிக்க வேண்டி வரும். இங்கே 2 பக்கங்களாக இருக்கிறபடியால் நான் பிரச்சனை இல்லாமல் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்குது. இனி இங்கே பிரிவுகள், நீங்கள் நிறைய பிரிவுகள் வச்சிருந்தால் இங்கே வியூ ஆல் என்றதில் அழுத்தி அனைத்தையும் பார்க்கலாம், அல்லது சர்ச் என்றதில் எழுதி தேடிக்கொள்ளலாம். நான் இங்கே 2 பிரிவு தான் வச்சிருக்கிறபடியால் நான் அதையும் தெரிவு செய்கிறேன். இங்கே செலக்ட் ஆல் அட் மெனு என்றதில் அழுத்துறேன். இங்கே 5 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. இங்கே சேவ் மெனு என்றதில் அழுத்துறேன். திருப்பி இங்கே முன்னே பகுதிக்கு போகிறேன். ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன தெரிவுகள் செய்திருந்தேனோ அவை தான் இங்கே காண்பிக்குது. இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக பார்ப்போம். இங்கே மெனுஸ் என்றதில் போகிறேன். இவைகளை நாங்கள் இழுத்து மாற்றக்கூடிய வசதி இருக்குது. உதாரணத்துக்கு நான் இங்கே இந்த சிறுகதை என்றதை இழுத்து கொண்டு வரேன். இங்கே மேலே வைக்கிறேன், அதாவது எபவுட் என்றதுக்குள்ள வைக்கிறேன். இந்த கவிதை என்றதை சிறுகதை என்றதுக்குள்ள வைக்கிறேன். இங்கே சேவ் மெனு என்றதில் அழுத்துறேன். இங்கே முன்னே பக்கத்துக்கு போகிறேன். ரீஃப்ரெஷ். இங்கே 3 பிரிவுகள் காண்பிக்குது. இங்கே எபவுட் என்றதுக்கு கீழே போய்க்க சிறுகதை என்று காண்பிக்குது. சிறுகதை என்றதுக்கு கீழே போய்க்க கவிதை என்று காண்பிக்குது. அப்போ ஒரு உபபிரிவாக்கி அப்புறம் அதுக்குள்ளே ஒரு உபபிரிவாக கூட இங்கே இணைக்கிறதுக்கான வசதி இருக்குது. இப்போ நீங்கள் விரும்பினா அவ்வாறு கூட நினைச்சிக்கொள்ளலாம். இப்போ இந்த செயற்பாடு அனைத்து டெம்ப்ளேட்டுக்கும் இயங்காது என்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். டெம்ப்ளேட் அனைத்து செயற்பாடுகளும் மாறுபடும். சில டெம்ப்ளேட்டில் இந்த செயற்பாடு இருக்கும், சில டெம்ப்ளேட்டில் இருக்காது. ஒருவேளை சில டெம்ப்ளேட்டில் இந்த செயற்பாடு இருக்காட்டி நீங்கள் இங்கே கூட அந்த விடயங்களை இணைத்துக் கொள்ள முடியாதவாறு அது டீஆக்டிவாக இருக்கும். இங்கே அந்த கான்டாக்ட் இருக்குது. இப்போ இது நாங்கள் அந்த பேஜஸ் செய்யக்க அங்கே கொடுத்த பேர் தான் நீங்கள் காண்பிக்குது. ஒருவேளை நீங்கள் இதை மாற்றிக்கொள்ள போறீங்கன்றால் நீங்கள் இதில் அழுத்தி அதை மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் விரும்புகிற ஒரு பெயரை கொடுத்து கொள்ளலாம். நான் இங்கே கான்டாக்ட் என்றதோட நிறுத்திக் கொள்கிறேன். தேவைப்பட்டால் இதில் கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம். நான் இங்கே எதுவும் எழுதலை. இங்கே சேவ் மெனு என்றதில் அழுத்துறேன். இங்கே போய் ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக கான்டாக்ட் என்று மட்டும்தான் காண்பிக்குது. திருப்பி இங்கே மெனுவுக்கு போகிறேன். இங்கே கான்டாக்ட் என்று திறக்கிறேன். இங்கே டெஸ்ட் என்று கொடுக்குறேன். இங்கே சேவ் மெனு. இங்கே முன்னே பகுதிக்கு போகிறேன். ரீஃப்ரெஷ். இங்கே கான்டாக்ட் அஸ்ன்றதுக்கு மேலே மவுஸை கொண்டு வைக்க நான் அங்கே டெஸ்ட்னு குறிப்பிட்டது இங்கே காண்பிக்குது. இப்போ நீங்கள் விரும்பினால் அதுக்குள்ள கூட ஒரு தெரிவை எழுதி கொள்ளலாம். அது உங்களோட விருப்பம். திருப்பி இங்கே மெனுஸ் பகுதிக்கு போகிறேன். ஒருவேளை அழிக்க போறீங்கன்னா இங்கே இதில் அழுத்தி அழிச்சு கொள்ளலாம். முதலே குறிப்பிட்டிருந்தால் நீங்கள் எத்தனை மெனுவும் உருவாக்கி கொள்ளலாம். இதில் அழுத்தி இன்னொரு மெனுவை உருவாக்கலாம். எந்த மெனு காண்பிக்கணும்ன்றதை கூட நீங்கள் இங்கே தெரிவு செய்யலாம். நீங்கள் என்ன தெரிவுகள் செய்தாலும் இங்கே சேவ் மெனுன்றதை அழுத்தி பதிந்து கொள்ள வேணும். இங்கே திருப்பி இன்னொரு தீம்ஸுக்கு போகிறேன். இங்கே உதாரணத்துக்கு இந்த தீம்ஸை ஆக்டிவேட் செய்கிறேன். இங்கே ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெனு இங்கே காண்பிக்கல. நான் இங்கே திருப்பி அட்மின் பகுதிக்கு போகிறேன். இந்த மெனு என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமான தெரிவுகள் இங்கே காண்பிக்குது. இப்போ மெனு 1 மெனு 2 என்ற 2 தெரிவுகள் காண்பிக்குது. நீங்கள் இங்கே 2 தெரிவுகளை கூட இணைச்சு கொள்ளலாம். நான் இங்கே முதலாவது தெரிவு செய்துட்டு இங்கே சேவ் என்று அழுத்துறேன். இங்கே முன்னே பகுதிக்கு போகிறேன். இங்கே ரீஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெனு இங்கே காண்பிக்குது. இங்கே ஜால் என்று காண்பிக்குது, அடுத்த கான்டாக்ட் என்று காண்பிக்குது, இங்கே எபவுட் என்று காண்பிக்குது, அதுக்குள்ள சிறுகதை காண்பிக்குது, அதுக்குள்ள கவிதை என்றது காண்பிக்குது. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி டெம்ப்ளேட் இந்த விடயங்கள் காண்பிக்கும். முன்னே டெம்ப்ளேட்ல அதாவது டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இந்த மெனு இந்த படத்துக்குள்ள காண்பிச்சது இங்கே ஆக மேலே காண்பிக்குது. அதே வேளையில் இந்த மெனு வர வேண்டிய இடங்களை கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதுவும் விரிவான விடயம். நான் அதுக்குள்ளும் விரிவாக போகல. அடுத்தது இங்கே மெனுக்குள்ள திருப்பி போகிறேன். நான் இங்கே திருப்பி டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை தெரிவு செய்கிறேன். இங்கே தீம்ஸ் இங்கே ஆக்டிவேட் செய்கிறேன். நாங்கள் இனி அடுத்ததாக பேக்ரவுண்ட் என்றதை பார்ப்போம்.